இந்த தீர்ப்பு ஒரு ஒரு பெரிய பயத்தை உண்டாக்கியிருக்கு. இந்த மாரி குற்றம் பண்றவர்களுக்கு இந்த மாரி கடுமையான தண்டனை, மரண தண்டனை என்னோட அபிப்பிராயம் மரண தண்டனையை விட கொடுமையானது இந்த ஆயுள் தண்டனை. ஆயுள் தண்டனை என்ற சென்ஸ் இந்த வழக்குகளை பொறுத்த வரைக்கும் சாகுமுறை ஆயுள் தண்டனைன்றது மிக மிக ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு. இது இந்த தீர்ப்பு ஒரு முன் உதாரணமா அமைஞ்சிருக்கு. இது ரொம்ப சென்சிட்டிவான வழக்கு இது. இதுல மீடியா எப்படி கையாண்டுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இந்த இடத்துல இது பண்ணிருக்கவே கூடாது அப்படின்னாலும் நீங்க ப்ளீஸ். இந்த வழக்குல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த உத்தரவுல மீடியாவுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி இந்த வழக்கு சம்பந்தமான விசாரணை முறைகள் எதுவுமே வெளியிடக்கூடாது, அதே மாதிரி இது ரகசியமா நடைபெறணும் அப்படின்னு சில விதிமுறைகள், சில ரெஸ்ட்ரிக்ஷன் மீடியாவும் ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா ரொம்ப கோஆபரேட் பண்ணாங்க. ட்ரையலை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான, ஆனா அவ்வப்போது சில விவரங்கள் மீடியால வந்துட்டு தான் இருந்தது. சில மீடியாக்கள் அது அன்அத்தன்டிகேட்டடான நியூஸஸ் தவறான சில செய்திகள் எல்லாம் வந்துட்டு தான் இருந்தது. இது நாங்களும் பார்த்துட்டு தான் இருந்தோம். பட் நாங்க அதை